அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ஸோ எல்லோரும் நல்லபடியாக ஷஹருக்கு எந்திரிச்சிட்டிங்களா? நானும் சூப்பராக எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க, ஒரு 2:50க்கே முழிப்பு வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படி இப்படின்னு உருண்டு பரண்டு படுத்து பார்த்தேன். கரெக்டாக 3 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோனு. இப்போவும் 4 மணிக்கு தானே வரும் என் தம்பிகிட்டேருந்து. என்ன 3 மணிக்கு வரும்னு பார்த்தா, எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணுறாங்க. எந்திரிச்சிட்டியாம்மா? நான் பாவம் அவங்க 4 மணின்னு நினச்சி என்ன 3 மணிக்கு உசுப்பி விட்ருக்காங்க. சரி அவங்கள்ட்ட போய் 4 மணி இல்லை 3 மணின்னு சொன்னோம்னா பிள்ளைய சீக்கிரம் எழுப்பிட்டேன் சங்கடப்படுவாங்க. எந்திரிச்சிட்டேன் குப்பி அப்படின்னு அப்புறம் போயிட்டாங்க. இன்றைக்கி என்னென்னு தெரில, ஒரு மாதிரி 3 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. சரி எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் லைட்டாக உருண்டு பரண்டு சாப்பாடு அப்படியே சூடு பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அர்ஷத் சஃபா இன்னைக்கு ஃபுல் டேங்கிறனால அவங்களுக்குமே வந்து சாப்பாடு வச்சுட்டேன். சரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இன்றைக்கி பொறுமையாக இது பண்ணுவோம். இன்றைக்கி என்னென்னு தெரியல, தூக்கமும் வரமாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரி முழிப்பாகவே இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து எனக்கு வந்து இந்த நோன்பு டைமில் மட்டும்தான் இந்த குழம்பு தேடும். மற்ற நேரம்லாம் நான் உண்மையிலே எனக்கு அவ்வளோ தேடாது. ஆனால் இந்த 30 நாளில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். அது என்ன குழம்பு அப்படின்னா, தட்டைப்பயிறு, மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் போட்ட அப்பப்பா கருவாட்டு குழம்பு. ஸோ இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும், வேறு ஒரு தொட்டுக்கையும் இல்லை. ஸோ இதுதான். இது வந்து எனக்கு எப்படின்னா, நோன்பு டயத்தில் மட்டும் தேடும். ஒரு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. நான் மற்ற நாள்லாம் பெருசாக தேடாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து கருவாட்டு குழம்பு. ஸோ நம்ம வீட்டில் எல்லாம் என்ன சாப்பாடு ஷகருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லோரும் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? இன்றைக்கி நான் ரொம்ப குட் கேர்ள், 3 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க?